ஹாய் ஹலோ வணக்கம் சே ஹலோ வித் இட்ஸ் மீ விஎம். ஆக்சுவலாக இன்றைக்கான ஷோ என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்களை பல பேருக்கு இருந்திருக்கும். ஒரு புது கான்செப்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஷோ அப்படின்னா இட்ஸ் கேம். ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஃபேக்ட்ஸாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். இவர் பேசுறதை பார்த்து வளவலன்னு இருக்கும்னு நினைக்காதீங்க. ஃபட்டா ஒரு ஃபேக்ட்டும் முடிச்சிடலாம். எப்போ எடிட்டர் டைட்டில் கார்டு போடுப்பா. எப்பா கட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல நீ டைட்டில் பேசி கொடுக்க முடியும். கூகுள் பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா கண்மணி? பாட்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே. டெலிகிராம்ல நம்ம மூவி பேர் எழுத்துனா மூவிஸ் வந்துரும். புடிச்சு ஜெயில போடுங்க சார். மூவிலாம் வந்துட்டு தியேட்டர் போய் பார்க்காம டெலிகிராம்ல பார்த்துட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்துறானே. சரி விஷயத்துக்கு வாங்க. பாட்னா என்ன அப்படின்னா, chatgptன்னு எல்லாருக்குமே தெரியும். chatgpt அப்படிங்கிற பேர் கேட்டா. ஆமா, இப்பவே நான் அதுல இருந்து எடுத்தேன். அப்படின்னா இதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லலாம். சாட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது, ஒரு லீவ் லெட்டர் தேவைப்படுது, டக்குன்னு நமக்கு இங்கிலீஷ் கிராமர்லாம் மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா அதை கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் செகண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. இந்த விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு போட்டோ மட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போடுறீங்க, கீழே என்ன கேப்ஷன் வைக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்துட்டு இருக்கும்ல. டாட் லிட்டில் பிரின்சஸ் நீங்க தான் போடுவீங்க அந்த மாதிரி. ஐயோ அதுக்கு பெரிய கஷ்டப்படணுமே. நான் தான் இருக்கேன்ல. நீங்க போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கூகுளே எடுத்துக்குது. அடடா, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப வரப்பிரசாதமா இருக்கு இது. ஆமா, நல்லா இருக்குல்ல? ஆமா. சோ அந்த விஷயம் தான் இப்போ அதை வந்துட்டு இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏ டூல்லாம் அடுத்து எந்த விதத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறது. ஏ டூல் இப்போ நீங்க கேப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப வண்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்குதா சொல்லணும். ஏன்னா இப்ப பிரெயின் டியூமர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து டயக்னைஸ் பண்ணி அதை அக்யூரேட்டா ப்ரிசைஸா கட் பண்றது ரொம்ப பெரிய பாடா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டூல் மூலமா அது ஈஸியா டயக்னைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை அது. ஏன்னா ஏஐ வந்துட்டு இப்போ டெக்னாலஜி வந்துட்டு நிறைய இப்போ நெகட்டிவா நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது ஓகேப்பா. நத்திங் அப்படிங்கிற போன் வந்துட்டு இன்னைக்கு லான்ச் ஆனது எத்தனை பேருக்கு தெரியும்? லான்ச் ஆயிருக்கு, ப்ரீ ஆர்டர் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். முதல்ல நத்திங் அப்படிங்கிறது என்னதுன்னா யாருக்காவது தெரியுமா? உன்கிட்ட கேட்கறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன், கேமராமேன்ட்டே கேட்டு போயிடுவேன். ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ நத்திங் அப்படிங்கிற ஒரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவரே செவனே இருக்காரு, அவர் தூங்கிட்டாருங்க கண்டென்ட் பிடிக்காம. பேசுறது வெறுப்பாய் தூங்கிட்டாரு. கட் பண்ணுங்க. நத்திங் அப்படிங்கிற போன் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா OnePlusல இருந்து வெளியே போய் கால் பே அப்படிங்கிற சிஇஓ பாத்தீங்க அப்படின்னா நத்திங் அப்படிங்கிற ஒரு பிராண்டை ஆரம்பிச்சாரு. அதை ஆரம்பிக்கும் போதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா என்ன வச்சாங்க அப்படின்னா, இதோட டிசைனை யூனிக்கா இருக்கும், ஐபோனுக்கு டஃப் கொடுத்து இறக்குறோம் அப்படிங்கறது தான் லான்ச் பண்ணாங்க. படம் ஆமா அப்படிதான் லான்ச் பண்ணாங்க. டிசைனே பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். நத்திங் போனோட லுக்கே அப்படின்னா ஐபோனோட ஒரு காப்பியா தான் இருக்கும். டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்கு. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் அந்த விஷயத்தை வந்துட்டு என்னால பார்க்க முடியல. உள்ள இன்டீரியர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். நம்மள மடக்குவான்ல, இப்ப இவனை மடக்குவோம். மேடம் இப்ப டெல்லியில என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. என்ன நடக்குது நீங்களே சொல்லிடுங்க. இப்ப பார்த்தா ரெட் ஃபோர்ட்டே மூழ்கிட்டு இருக்கு வைரம். ஏன்னா இப்ப டெல்லியே பார்த்தா கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. தென் நம்மளுக்கு ஒரு ஃப்ளட்ஸ் வந்துச்சுல, அந்த மாதிரி அங்க இப்ப ஃப்ளட்ஸ் வந்திருக்கு. இப்ப நிறைய பேருக்கு எவாக்குவேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமான ரீசன் என்ன, இப்ப அங்க எலக்ட்ரிசிட்டியில தண்ணி பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி டெங்குவோட அச்சுறுத்தல் அங்க ரொம்ப அதிகமா இருக்கா. அந்த பயத்தினாலே பார்த்தா இடுப்பொடிக்குலாம் தண்ணி வந்திருக்கு. நிறைய மீடியா பர்சன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா தான் இப்ப கவர் பண்ணிட்டு இருக்காங்க வைரலா. ரொம்பவே பயமா இருக்கு. பாவம், அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும். கண்டிப்பா முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜோக்ஸ் அபவுட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சோஷியல் மீடியா அப்படிங்கும் போது ட்விட்டர் அப்படிங்கிற மிகப்பெரிய சோஷியல் மீடியா இருக்கு. எலான் மஸ்க் தெரியும்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ட்விட்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு வாங்கினாரு. அவர் வாங்குறதுக்கு முன்னாடியே கண்ணாபின்னான்னு ட்வீட் பண்ணுவாரு, அது ஒரு விஷயம். இப்போ அவரே வாங்கிட்டாரா, வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அவரோட வீடு அங்க வச்சு விளையாடுறாரு, பூந்து விளையாடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு யூசர் வந்துட்டு ட்வீட் பண்ணிருந்தாரு, நான் டேட்டிங் ஆப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ட்விட்டர் மட்டும் யூஸ் பண்ண போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணி. அவ்வளவு மோசமா இருக்கு ட்விட்டர். கண்டிப்பா. இப்போ நீ சிஓ இருக்க ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட் வருது அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருவேன். ஆமா, இப்போ நம்ம பையன் எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் சம்பவம் பண்ணிருப்பாரு. அந்த ட்வீட்டுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க சம்பவமே. என்ன சம்பவம்னா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இன்னும் நீங்க டேட்டிங் ஆப் மாதிரி மீட்டிங்லாம் பண்ணலாம், இந்த ட்விட்டர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, டைரக்டா போய் டேட் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காப்ல. இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த ஆப்பை எந்தெந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற விதத்துல இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பண்றாங்க ஜோக்ஸ் அபவுட், அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த விதத்துல நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. எனக்கு ஒரு டவுட், எலான் மஸ்க் யாருன்னு தெரியுமா, இல்ல சும்மா கேமராக்காக மண்டையாட்டிட்டு இருக்கேன் நீங்க? மாஸ்க்லாம் போறேன்னு சொல்லிட்டு வேற அவரு தானே, என்னங்க இப்படி அசிங்கப்படுத்துறாரு நம்மள? அவர் மாஸ்க் மட்டும் தான் போனாரா, வேற நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சூரியனை பத்தி தெரியுமா உங்களுக்கு?
வழக்கம் போல நீங்களே சொல்லிடுங்க. நம்ம இதில் ஹைலைட்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தா இது மாதிரி மழையை உண்டாக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, மழையா? சூரியன் வந்து மழையை உண்டாக்குதா? ஆமா, எனக்கும் அதே ஆச்சரியம் தான். ஆனா இப்ப நம்ம மழை எப்படி உண்டாகுதுன்னு தெரியுமா வேற உங்களுக்கு? இல்ல. நம்ம பூமிக்கு இப்ப எப்படி மழை வருதுன்னா, நம்ம சூடான காத்து மேல போய் அது ஆவியா கண்டென்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மழை துளியா நம்ம பூமிக்கு வருது. ஆனா சூரியனும் இதே மாதிரி நடக்குதான். சூரியனுக்கும் மழை வருமா? ஆமா, ஆனா வந்து எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. பட் ஆனா அது ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால மழை மாதிரி வராது. ஆனா வந்து வேவ்ஸ் மாதிரி வருது வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. இப்ப சூரியனோட கொரோனா இருக்குல்ல. கொரோனாவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சூரியனோட கொரோனானா அவுட்டர் லேயர் தான் வந்து கொரோனான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இது மாதிரி இப்ப நான் சொன்னல இந்த எர்த் நடக்கிற ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணிருக்காங்க வேற. சூப்பர். எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. மழை பெஞ்சு சூரியன் அணைஞ்சிராது? சொன்னப்பல ஓவரா ரீட். இப்ப நீ சூரியனை பத்தி சொன்னா நான் சந்திரனை பத்தி சொல்லுவேன். எனக்கும் தெரியும்பா, நானும் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, அப்படிதான். ஓகேவா? இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா Chandrayaan 3 வந்துட்டு நேத்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே இஸ்ரோ டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆமா, இதுல இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். Chandrayaan ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது எப்படி லான்ச் பண்ணாங்க தெரியுமா? வெறும் சைக்கிள்ல வச்சுட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் தான் இது பண்ணாரு. அது அவரோட ஐடியா. பட் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அவரோட ஐடியாவால அது நெக்ஸ்ட் லெவல் போனுச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வெறும் சைக்கிள்ல மாட்டு வண்டியில எல்லாம் இழுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த ராக்கெட்ரி படம்ல பார்த்தோமே நம்ம. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சக்சஸ் மட்டும் தான் தெரியுது. பட் இதுக்கு பின்னாடி இருக்க இவ்வளவு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாட்டு வண்டியை நான் மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா கண்மணி? சொல்லுங்க. யூஎஸ்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபண்டு, ஒரு கோடு தான், டேட்டா கோட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 15,000 கோடி கேட்டிருக்காங்க யூஎஸ் நம்ம கிட்ட இருந்து. இதை கொடுத்தீங்கன்னா வெறும் 3 வருஷத்துக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தரோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போதான் சிவன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ என்ன 15,000 கோடி எனக்கு கொடுக்குறது, நானே இறங்குறேன் அப்படின்னு 900 கோடியில் கம்ப்ளீட் பண்ணாங்க ப்ராசஸ். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்து மறுபடியும் Chandrayaan 2 வந்துட்டு பாதி சக்ஸஸ் பாதி ஃபெயிலியர், அதை தாண்டி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் Chandrayaan 3ல பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா சும்மா தூங்கிட்டு இருக்காரு கண்டென்ட் பிடிக்காம. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். One eternity later. இதே தாங்க Chandrayaan 3லயும் Chandrayaan நிறைய தெரியும்பா. ஏப்பா கேமராமேன் பாயா, இவன் பேசிட்டே இருப்பான். இட்ஸ் பிஎம் அண்ட் கேஎம் நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். பை. யோ வா. இதாங்க நாட்டுக்கு நல்லது சொன்னா உனக்கு அது பிடிக்குதா? எந்திரிச்சு ஓடுறானுங்க. எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். தம்பி ஷோ முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு.